சீனாவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம். பல ஆண்டுகளாக விண்வெளி துறையில் அமெரிக்காவின் ஸ்பேஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் நிறுவனங்களே மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருந்தன. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற இலக்குடன் சீனா தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது. அந்த முயற்சிக்கு தற்போது மிக பெரிய வெற்றி கிடைத்துள்ளது. தெற்கு சீனாவின் ஹைனான் மாகாணத்தில் இருந்து லாங் மார்ச் 10B என்ற ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ராக்கெட் தனது பணியை முடித்த பிறகு அதன் பூஸ்டர் சுமார் 6 நிமிடங்களில் செங்குத்தாக பூமியை நோக்கி திரும்பியது. பூஸ்டர் நேரடியாக தரையில் இறங்கவில்லை. அதற்கு பதிலாக கடலில் மிதக்கும் சிறப்பு தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த வலையில் துல்லியமாக பிடிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த பூஸ்டரை மீண்டும் பயன்படுத்தும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. பொதுவாக ஒரு ராக்கெட் விண்ணில் சென்ற பிறகு அதன் பூஸ்டர் அழிந்துவிடும். ஆனால் ஒவ்வொரு முறையும் புதிய ராக்கெட்டை உருவாக்க வேண்டியிருக்கும். பூஸ்டரை மீண்டும் பயன்படுத்த முடிந்தால் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கான செலவு கணிசமாக குறையும். ஏற்கனவே அமெரிக்காவின் ஸ்பேஸ் நிறுவனம் இந்த தொழில்நுட்பத்தில் உலகின் முன்னணி நிறுவனமாக உள்ளது. தற்போது சீனாவும் அந்த பாதையில் முக்கிய முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. இந்த வெற்றி சீனாவின் விண்வெளி திட்டத்திற்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. இதன் எதிரொலியாக சீனாவின் விண்வெளி நிறுவனங்களின் பங்குகளும் பங்குச் சந்தையில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளன. மொத்தத்தில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை வெற்றிகரமாக மீட்டதன் மூலம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனா வேகமாக முன்னேறி வருவதை இந்த சாதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியுள்ளது.